கொள்கிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக. நெருப்புத்தழல் அவர்கள் மேல் விழுவதாக. அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுகுழியிலும் தள்ளப்படுவார்களாக. பொல்லாத நாவுள்ளவன் பூமியில் நிலைப்பதில்லை. கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். நீதிமான்கள் முது நாமத்தை துதிப்பார்கள். செம்மையானவர்கள் முது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். இந்த ஜெப வேலையிலும் நம்ம முதலாவது ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவாக இருந்தால், உலகம் எங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். உலகத்துல எங்கேயும் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். பொல்லாதவர்களிடத்துல இருந்து அவர்களை விலக்கி காத்துக்கொள்வதற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்துல பார்க்கும்பொழுது பொல்லாப்பான காரியங்கள் அதிகரித்து வந்து கொண்டே இருக்கிறது, குறைகிறது இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். உலகம் எங்கும் பார்க்கும் பொழுது எவ்வளோ விதமான தவறான காரியங்கள், செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ விதமான டெம்டேஷன்ஸ் பார்க்கும் பொழுது அநேகமாக காணப்படுகிறது. அது ஒரு டிஜிட்டலாக இருக்கட்டும், இல்லை எப்படியாக காணப்பட்டாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அதிகமான ஒரு டெம்டேஷன்ஸ் இதில் காணப்படுகிறது. பாவமுறை காரியங்கள் அதிகமாக காணப்படுகிறது. இதிலிருந்து எல்லாவற்றிலும் இருந்தும் கிறிஸ்தவர்கள், உலகமெங்கும் இருக்கும் கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் தாமே ரட்சித்து காத்துக்கொள்ளணும் என்று நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமின்றி பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர்கள் நம்ம இங்கே சுதந்திரமாக ஆண்டவரை வந்துட்டு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே நிலைமை எல்லா இடத்திலும் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் தேசத்தில், இன்னும் எத்தனையோ தேசத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் இந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸும் ஒரு விடுதலையோடு ஆராதிக்க முடியாமல் எத்தனையோ விதமான இடுக்கமான சூழ்நிலைகள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறும்படியாகவும், அநேக ஆலயங்கள் எழும்பும்படியாகவும், கிறிஸ்தவர்கள் எங்கும் சுதந்திரத்தோடு ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் அந்த ஒரு காரியம் காணப்படணும் என்று அதற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமின்றி உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் அநேகமாக இருந்தாலும் அதில் நம்ம பார்க்கும் பொழுது உண்மையுள்ள போதகத்தை சொல்லாமல் தவறான போதகத்தில் சொல்லி அநேகரை தவறான வழிகளில் நடத்துகிற எத்தனையோ பாஸ்டர்மார்களும் எத்தனையோ விதமான சர்ச்சஸும் காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். தவறான பணத்திற்கும் உலக பிரகாரமான ஆசைகளுக்கும் அதற்கு நேராக கடந்து செல்கிற கிறிஸ்தவர்களை கொண்டு செல்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் மாறும்படியாகவும், எல்லாரும் ஒரே அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாகவும், அவரே நித்திய ஜீவனுக்குரிய வழி என்று அந்த உண்மையான போதகத்தை எல்லாரும் எல்லா இடத்திலும் சொல்லப்படணும் என்று இந்த எல்லாவித காரியங்களுக்காக யாராவது ஒருத்தர் ஜெபிக்குமாறு தாய்மொழியில் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இது இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா, இது இந்த ஜெப விண்ணப்பத்திற்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவம் குறித்து ஆண்டவரே, கிறிஸ்துவ தலைவர்களை குறித்து, உலகத்தில் கிறிஸ்துவ மக்களை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவர்களினால் ஆண்டவரே அப்பா மக்கள் எப்படி தாக்கப்படுகிறார்கள் மற்ற மதத்தினரால் என்பதை குறித்தெல்லாம் ஆண்டவரை பார்க்கிறோம். இயேசு சுவாமி, எல்லாவற்றையும் நீர் முன்பே வேதத்தில் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் அடிக்கப்படுவீர்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்றெல்லாம் நீர் எழுதி வைத்திருக்கிறீர் அப்பா. அப்பா சோதரிக்கிறோம், அதெல்லாம் இப்பொழுது நிறைந்து நடக்கும் காலங்களாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா கடைசி காலங்களில் மக்கள் எப்படியாக இருப்பார்கள் என்றெல்லாம் ஆண்டவரே அப்பா புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரை தீமையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே இப்படியான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மனிதர்கள் ஆண்டவரே அப்பா மெய்தேவனாகிய உம்மை விட்டு விலகி ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே உலகின் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா நிலையில்லாத இந்த பொருட்களுக்காக எப்படி மக்கள் அலைந்தோடுகிறார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் மெய் சமாதானத்தை வைத்திருக்கிறவர் நீர் என்பதையும், நித்திய ஜீவனை உடையவர் நீர் என்பதையும் அப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை எல்லா பாவங்களிலிருந்தும் ஆண்டவரே சத்துருவினுடைய எல்லா விதமான பொல்லாத ஆண்டவரே அப்பா கூட்டத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்தவர் நீர் என்பதையும்
ஆண்டவரே கூட்டங்கள் மறந்து செல்கிறதாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் எத்தனையோ ஆண்டவரே நாடுகளில் எல்லாம் ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவம் எப்படியாக தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவர் இந்த இடங்களில் எல்லாம் வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்னும் மேலை நாடுகளில் எல்லாம் ஆண்டவரே மக்கள் ஆண்டவரை கிறிஸ்துவத்தை விட்டு மனிதர்களை ஆராதிக்கக்கூடிய இந்து மதத்திலே உள்ள ஆண்டவரே பொய்யான வேடம் தரித்து இருக்கிற மக்களை எல்லாம் ஆண்டவரை மனிதர்களை தெய்வமாக வழங்குகிறவர்களும் அவர்களுக்கு பின்னாக செல்கிறவர்களும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்திலும் ஆண்டவரே இந்த நித்தியானந்த கூட்டத்திலையும் சாய்பாபா கூட்டத்திலையும் ஆண்டவரே இதோ ஆண்டவரே சத்குரு ஆண்டவரே என்கிற அவருடைய கூட்டங்களிலும் மக்கள் அப்படியாக வந்து கலந்து கொண்டு அவர்தான் தெய்வம் என்று சொல்லி அவருடைய பாதங்களில் விழுந்து கிடக்கிறவர்களாகவும் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் ஆண்டவரை எப்படியான ஆசிரமங்களுக்கு எழுதி வைக்கிறவர்களாகவும் ஆண்டவரை அறிவில்லாமலையா என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று சொன்னது போல எவ்வளவு கேட்டாலும் ஆண்டவரை நற்றவர்களாக காதுகள் கேட்கக்கூடாதபடி கண்கள் காணக்கூடாதபடியாக மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா இவருடைய ஆண்டவரை கண்கள் திறக்கப்படட்டும், மெய்யான தேவனை காணட்டும், உடைய வார்த்தைகள் அவர்களை சென்றடையட்டும், வார்த்தைகள் அவரை சென்று உருவ குத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரோ நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே அப்பா உடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவரை இயற்கைகள் எல்லாம் சொல்லுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் மனிதர் ஆண்டவரை எதையும் விசுவாசிக்காமல் ஆண்டவரே ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா இவ்வளவாக அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லி இரு கரங்களையும் விரித்து ஆண்டவரே தன் சொந்த குமாரனை ஆண்டவரே எங்களுக்காக தந்தீர். ஆண்டவரே அப்பா அவரே ஆண்டவரே எல்லாரும் அண்டிக் கொள்ளும்படியாக அந்த சிலுவையின் நிழல் ஆண்டவரே சிலுவையின் நிழல் கூட ஆண்டவரே வெளிச்சம் கூட நிழல் தரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்ற சிலுவை ஆண்டவரே நிழல் பார்க்கும்போது சிறியதாகத்தான நான் அது அவ்வளவு பெரிய ஆண்டவரே அந்த வெளிச்சம் ஆண்டவரே நிழல் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயில் அருளி என் கரத்தினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி உடைய கரத்தாலே ஒவ்வொருவரையும் அந்த சிலுவையின் நிழலின் அடியில் வந்து தங்குகிறவர்களை மறைக்கிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தந்த ஜெபத்துக்காக விண்ணப்பத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். காத்தரலும் வழிநடத்தும் ஆண்டவரே மீட்பரும் ரட்சகருமான இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தந்தமைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்த ஜெபத்திற்காக நமது தேசத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த யுஏஇ தேசத்திற்காகவும் இந்த ஆலம் ராஜாக்களுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் அவர்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு சட்டத்திட்டங்களுக்காகவும் ப்ராஜெக்ட்ஸுகளுக்காகவும் அவர்கள் கொண்டு வர அநேக நியமங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்தில் பார்க்கும்பொழுது எவ்வளோ விதமான நேஷனாலிட்டிஸ்கள் கலந்து எல்லாருக்கும் எல்லா விதமான ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த தேசத்தில் காணும்படியாக இப்படியாக அமைத்து தந்திருக்கிறார்கள். அதற்காக நமக்கு ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமின்றி எல்லாவற்றையும் விடுதலையோடு செய்யும்படியாக ஆராதிக்கவும் ஆண்டவரை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் இந்த இடத்துல அதை எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் காணப்படுவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு நல்ல காரியங்கள் காணப்பட்டாலும் அதே நேரத்தில் எவ்வளோ தீமையான காரியங்களும் இந்த தேசத்தில் காணப்படுகிறது. அந்த அவ்விதமான பாவங்கள் எல்லாம் இந்த தேசத்திலிருந்து நீங்கும்படியாக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் இந்த தேசத்தில் பார்க்கும் பொழுது எவ்வளோ கம்பெனிஸ் இன்னும் அந்த லேபர் லாஸை கடைப்பிடிக்காமல் எத்தனையோ பேர்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்காமல் எந்த விதமான ஒரு போனஸோ இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ஒரு ப்ரமோஷனோ எதுவுமே கொடுக்காமல் சில இடத்துல பார்க்கும்பொழுது இன்னும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ராப்பரான ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸும் கொடுக்காமல் எந்த விதமான பெனிஃபிட்ஸையும் கொடுக்காமல் இப்படியாக காணப்படுகிற எத்தனையோ கம்பெனிஸ்கள் இந்த தேசத்தில் காணப்படுகிறார்கள். அதெல்லாம் சீராகும்படியாக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமின்றி இந்த தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு லேபர்ஸ்களுக்காக என்வாயன்மெண்டல் ஒர்க்கர்ஸுகளுக்காக இப்படியாக காணப்படுற ஒருவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்தில் கொண்டு வந்து கைவிடப்பட்டவர்களுக்காகவும் இந்த தேசத்தில் வந்து திரும்பி போக முடியாமல் கஷ்டத்தில் காணப்படுவதற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் அது மட்டுமின்றி இந்த தேசத்தில் பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக இன்னும் ஆண்டவரை அறியாதவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவரை அறிந்தும் வழிவிலகி காணப்படுவர்கள் எல்லாரும் ஆண்டவரை அண்டிக் கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமின்றி நம்மளுடைய தாய் தேசத்திற்காகவும் தாய் தேசத்தில் காணப்படுகிற எல்லாவித ரூலிங் பார்ட்டிஸ்களுக்காகவும்
இந்த தேசத்தில் பார்க்கும் பொழுது அதிகமாக உண்மையுள்ள சபைகள் எழும்பும்படியாகவும் கர்த்தருக்காக உண்மையுள்ள ஊழியத்தை செய்கிற அநேகர் எழும்பும்படியாகவும் இன்னும் நம்ம தேசத்தில் காணப்படுகிற ஏழ்மைதனம் மாறும்படியாகவும் அது மட்டுமின்றி தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான இந்த பிரைபரியும் இன்னும் எத்தனையோ விதமான இன்ஜஸ்டிஸ்கள் காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் மாறும்படியாக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக இந்த லோ கிளாஸில் இருக்கிறவர்களுக்காக அநேக செயல்களை கவர்மெண்ட்டுகள் செய்து கொடுக்கும்படியாகவும் ஜெபிக்கணும். இந்த காரியங்களுக்காக ஜெபிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்திற்காக சோத்திரம். அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க முடியாது, எங்களை ஆயத்தப்படுத்தினபடியாக சோத்திரம். ஏன்னா தேசத்தில் இருக்கிற நன்மை தேசத்திற்காக ஜெபியுங்கள். தேசத்தின் திறப்பின் வாசல் இருக்கிறவன் ஆமாண்டவரே சுவர் அடைக்க ஒரு மனுஷனை தேடின ஒருவனை காணும் என்றப்பா. எங்களோட சூழ்நிலைகள்லாம் மாறட்டும் அப்பா. ஆமாண்டவரே, ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து முடியாது பா. அந்த வேலை ஸ்தலங்களில் எல்லாரும் பாதுகாக்க முடியாது. ஆமாண்டவர் எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்க முடியாது. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. கம்பெனி நடத்துகிற முதலாளிமார்களுக்கு ஆண்டவரே அப்பா, ஆமாண்டவரே சரியான ஆமாண்டவரே அப்பா சிறந்த ஞானத்தை தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே ஹல்லேலூயா. அநேகர் தேசங்களை விட்டு வந்து இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அநேகர் ஆண்டவரே. கிருபையினால் ஆண்டவரே தேசம் ஆண்டவரே பாதுகாப்பு தந்திருக்குது ஆண்டவரே. இந்த பாதுகாப்பில் அப்பா அடுத்தவர்கள் நஷ்டப்படாமல் பாதுகாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே ஒவ்வொருவருக்காகவும் காரியங்களை நீ நிறைவேற்றி தர முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளையும், சம்பளம் இல்லாதவர்கள் சம்பளத்தையும், சம்பள உயர்வத்தையும் ஆண்டவரே ப்ரொமோஷன் இல்லாத ப்ரமோஷனையும் ஆமாண்டவரே அவர்களுக்கு தந்து அப்பா நீர் மனதுருகி இறங்கி ஒவ்வொரு ஆத்மாவும் வெளியேறி பெற்றது என்பதை நான் நினைத்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தப்பா பா. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லையப்பா. எல்லாரையும் கண்ணோக்கி பார்க்கிறப்பா. எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு நிலைமைகளையும் மாற்றி அமைக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. தடைகள் நீங்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆளும் தலைவர்களை, ஆளும் தேசத்தில் வாழும் ராஜாக்களை, குடிமக்களை, பிரபுக்களை, ஏழு எமர்சர்களுடைய கர்த்தரும் பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. அவருடைய குடும்பத்தை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம் அப்பா. தேசத்தினுடைய சூழ்நிலைகள் மாறட்டும், சட்டத்திட்டங்கள் மாறட்டும், ஜனங்களுக்கு சிட்டிசன் கிடைக்கட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், ஓப்பனை குருசை நடக்கட்டும். ஜீவனுள்ள தேவனை கண்டாதை முழங்காலே ஆகும் முடங்கட்டும், நாவலே அறிக்கையோட இயேசுவே தெய்வம் என்று சொல்லட்டும் அப்பா. நிச்சயமாக முடிவுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆமாண்டவரே அப்பா. இந்த இந்திய தேசத்திலேயும் ஆண்டவரே அப்பா ஆளும் தலைவர்கள் எல்லாம் கருத்தில் அவங்கள சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே எல்லாருக்கும் ஆமாண்டவரே ஜனங்களுக்கும் ஆளுந்தலைவர் எல்லாருக்கும் சாதகமாக ஆண்டவரே ஒரு நன்மை குறைப்படாமல் ஆண்டவரே தேசங்களை ஆளும்படியான தலைவர்களை தர முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல சபைகளை தர முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல போதர்களை தர முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய கருத்துக்கு முடிஞ்சு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கருத்துக்கும் முடிமறுத்து கொள்ள முடியுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவர் அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறான். நீரோ ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவர். அந்த ஜீவனை காத்துக்கொள்ள கிருபையை தந்து இந்த காலத்தில் ஆண்டவர் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆமாண்டவர் ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் இல்லாமல் ஒருவருடைய வாழ்க்கையில் எதுவும் நிறைவேறோட பாதுகாத்துக் கொள்ள முடியும். உம்முடைய சித்தம் போல வணைய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு ஒரு ஜீவனில் பிதாவே. பகுதியை ஆசீர்வதித்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் யாராச்சும் நிரப்பளவே வரவேற்போம். சோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளினுடைய செய்திக்காக ரெபேக்கா ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த நேரத்திலும் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அந்த நேரத்தில் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. இந்த வாரம் முழுதிலும் ஆசீர்வதித்தீரே, எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீரே, எங்களுக்கு ஆண்டவரை போஷித்தீரே, வழிநடத்தினீரே, பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் ஒன்றாக கூடிய உடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க கிருபை அளித்திருக்கிறீர்கள், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் நீர் பொறுப்பெடுத்தல்லுங்க அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நீர் தர இருக்கும், உங்களுடைய வார்த்தை தர இருக்கும், உங்களுடைய மகளை நீர் ஆசீர்வதித்தல்லுங்க. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு கூட பேசி அல்லுங்க.
உடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட அசைவாடியலுங்க. நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் இராமல் ஆண்டவரே அதை சிந்திக்கிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக, பேசுகிறவர்களாக, நடத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட உதவி புரிந்தல்லங்கப்பா. உடைய வார்த்தை எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொண்டு வர உதவி புரிந்தல்லுங்க. எங்களுடைய உள்ளான மனிதன், பழைய மனிதனை நீர் கலைந்து புதிய மனிதனை எங்களுக்குள்ள தந்தல்லுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒருமைப்பாட்டின் ஆவியை அளித்தருளுங்க. ஆண்டவரே கர்த்தாவே இது கவனத்துடன் நாங்கள் கவனிக்க எங்களுக்கு உதவி புரிந்தல்லுமா நாங்கள் செபித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தை முடித்திருக்கிறதுல தருகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளும் நாம் வசனம் ஏசாயா 54:8. அதில் இரண்டாவது பகுதி 54, ஏசாயா 54:8ல இரண்டாவது பகுதி. ஏசாயா 54:8. ஆனாலும் நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல படி. இல்ல இல்ல செகண்ட் வெர்ஷன் வந்துட்டு எவர்லாஸ்டிங் லவ், எவர்லாஸ்டிங் கைண்ட்னஸ். ஓகே, ஃபுல்லா படி. 54:8 தானே. For a while I turned away in furious anger. Now I will have mercy and love you forever. Now I have mercy and love you forever. இங்க தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னா ஆனாலும். இந்த சில வார்த்தைகளுக்கு நடுத்தர ஒரு கன்ஜங்ஷன் வரும். ஆனாலும், பட் அப்படின்றது அந்த வார்த்தைகள் எல்லாம் மிகவும் எல்லா இதுலையுமே தமிழானாலும் சரி, ஆங்கிலங்களானாலும் சரி, அது வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஆனாலும், கர்த்தரோ அப்படின்ற சில வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்கிறதா இருக்கிறது, அதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது போல இதுல ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நித்திய கிருபை அப்படின்னு சொல்லும் போது எவர்லாஸ்டிங் கைண்ட்னஸ் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ கர்த்தராகிய மீட்பர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன சொல்லுவேன், இறங்குவேன் என்று சொல்லி அப்படி என்று சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த 2026ஆம் வருடத்துல நம்ம ஒரு குடும்பமாக தேவனை நோக்கி நாம பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எப்படியாக இறங்குகிறவராக இருக்கிறார், நமக்காக இறங்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய இரக்கங்களினாலே தேவன் நம்மை என்ன செய்கிறவராக இருக்கிறார், முடிசூட்டுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லுவார். நம்ம வந்து இந்த ராஜ குடும்பத்து மக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்வார்கள், அவங்க அந்த குடும்பத்திற்கென்று ஒரு கௌரவத்துக்கு அவர்கள் என்ன செய்து வைத்திருப்பார்கள், ஒரு கிரவுன் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்ன செய்யப்படும், அவங்க எல்லாம் மரித்து போன பிற்பாடு அது அவர்களை மற்ற அப்படியே தலைமுறைகள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்வேன், என்னுடைய இரக்கங்களினாலே நான் உங்களுக்கு முடிசூட்டுவேன் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 32:10. ஜெனிசிஸ் 32:10. Genesis 32:10. I don't deserve all the good things you have done for me, your servant. When I first crossed the Jordan, I had only a walking stick. But now I have 2 large groups of people and animals. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு ஏனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இந்த இரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், சொல்லுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த இரக்கங்களால தான் நான் வந்து கோலும் கையுமாக இந்த தேசத்துல இருந்து நான் போனேன். இப்போ அந்த இரக்கம் இருந்ததுனால தான் நான் எப்படி வந்திருக்கிறேன், இரு பரிவாரங்களினாலே நான் திரும்பி வந்தேன். ஆண்டவரே, பரிவாரங்கள்னா 2 குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ், பரிவாரங்களோடு அவர் வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 விதமான என்ன சொல்கிறாரு, மனைவிகள் இல்லையா, அதுல இருந்து தானே 12 கோத்திரங்கள், இதுல இருந்து ஒரு கோத்திரம், இதுல இருந்து கோத்திரம், இந்த 2 பேரில் இருந்து தான் என்ன செய்கிறதா இருக்குது, 12 கோத்திரங்கள் வந்ததாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியாக நான் திரும்பி வந்தேன் ஆண்டவரே, இதுக்கு நீங்க தான் எனக்கு என்ன செஞ்சீங்க, அருள் புரிஞ்சீங்க, ஆனா இதுக்கு நான் என்ன இல்லை, பாத்திரன் இல்ல என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சுத்தமா இதுக்குரிய நான் பாத்திரன் இல்லை, ஆனா நீங்க தான், உங்க இரக்கம் தான் என்னை இப்படியாக
என்னை கொண்டு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ நாம கூட வந்துட்டு 2025 நாமளும் என்ன செஞ்சிருப்போம், நமக்கு எத்தனையோ பாடுகளை எல்லாம் நம்ம கடக்கும்போது வெறும் கோலும் கையுமாகத்தான் நம்ம கடந்து வந்திருப்போம். எத்தனையோ என்ன செய்வோம், நிறைய கஷ்டங்கள், என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று நம்ம தவித்த வேலையிலெல்லாம் தேவன் நம்ம மேல் கிருபையாக இறங்கி அவர் என்ன செய்தாரு, நம்மை நடத்தினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா. நம்ம வந்துட்டு வெறும் கையோடு நம்ம போகும்பொழுது நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார், நமக்கு என்ன செய்வோம்னு சொல்லி தெரியாது, ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாது, இந்த வருஷம் எப்படி போகும்னு சொல்லி தெரியாது. அப்படி என்று நமக்கு கடங்கிற பொழுதெல்லாம் நமக்கு தெரிந்தது ஒன்னே ஒன்று தான், நமக்கு என்ன இருந்தார், ஆண்டவர் நம்மையில இரக்கமாய் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்மோடு இருந்து நம்ம என்ன செய்தார், நம்மை அளந்து வர செய்தார். 2 பரிவாரங்களை போல நம்மளையும் தேவன் என்ன செய்தார், கடந்து வர செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நித்திய கிருபையுடன் நம்மேல் இறங்கி நம்மை கடந்த வருடத்தை கடக்க செய்து இந்த புது வருடத்துல என்ன செய்து வந்திருக்கிறார், நம்மை தேவன் என்ன செய்யறவர், மீண்டுமாக அந்த வசனத்தை தந்து நான் உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று அவர் நம்மை முடிச்சுட்டுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய இரக்கத்தை பெற்ற ஒரு மனுஷனும் பெருமையாகவே போவது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. தேவனுடைய இரக்கத்தை பெற்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வேதத்துல, ஆனா அவங்க ஒருவருமே என்ன போனதில்லை, வெறுமையாக போனதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரே எங்களுக்கு மனுஷருடைய இரக்கம் அல்ல, உங்களுடைய கண்களிலே எனக்கு இரக்கம் கிடைக்கட்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாராக இருக்கிறார், நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரே உம்முடைய கரங்களில் எனக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும், உடைய கண்களிலே எனக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதில் தான் டாக்குமெண்ட்ஸ் ஒரு அழகாக ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, இரக்கமும் முறுக்கமும் நீதிய சாந்தமும் இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மீட்பரே, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் நேஸ்வரே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அப்போ நம்ம ஜீவன் கடந்த வருடங்கள் எல்லாம் நம்முடைய ஜீவன் இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனை பாதுகாத்து வழி நடத்துகிறவர் யாராக இருக்கிறார், நம்முடைய மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். நித்திய கிருபையினாலே உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறவர் அன்று யாக்கோப்புக்கு இரக்கத்தை காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே தேவன் நமக்கும் இரக்கம் காட்ட வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுவோம். இப்போ அந்த தேவனுடைய இரக்கத்தை பற்றி அவருடைய அந்த இரக்கத்தின் தன்மை, அவருடைய இரக்கத்தின் தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ஒரு 3 காரியங்களில நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த உலகத்திலேயே பெரிய பில்டிங் எதுன்னு சொன்னா எது சொல்றோம், இங்க இருக்கிற புர்ஜ் கலிஃபா சொல்றோம். அப்படி ஒவ்வொரு ஊர்ல 7 வண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் இருக்குது அப்படின்னு அதிசயமாலாம் சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் பெருசு. அப்போ அவங்களுக்கு இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கு மேல போட்டி போட்டு நாங்க இன்னொன்னு கட்டுறோம் பாரு அப்படின்னு அதெல்லாம். ஆனா அதை விட தேவனுடைய இரக்கம் எப்படியா இருக்கிறதா, எல்லா இரக்கங்களை பார்க்கிலும் மகா பெரிய இரக்கம் யாருடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம். அது ரொம்பவும் மனுஷனுக்கு மிக முக்கியமானது. என்ன இதெல்லாம் இருக்கலாம், இந்த உலகத்துல பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கும், அதனால நமக்கு என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா இப்ப நமக்கு எங்கேயாவது ஒரு இரக்கம் கிடைக்க வேணும்னு சொல்லி சொன்னோம்னா அது தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், மற்றவர்களிடத்திலிருந்து அந்த இரக்கங்களை நமக்கு கிடைக்க செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி, ராஜாவுடைய இருதயம் தேவனுடைய கரங்களில் எது போல இருக்கிறதா, நீர்க்கால்களை போல் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா இரக்கங்களை பார்க்கலாம், மகா பெரிய இரக்கம் யாருடையதாக இருக்கிறது, முதல்ல இரக்கம் மகா பெரிய இரக்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 சாமுவேல் 24:14, 2 சாமுவேல் 24:14. 2 சாமுவேல் 24:14. அப்பொழுது நான் வாசிக்கிறேன். ரைட் 24:14. David was really frightened and said, it's a terrible choice to make, but the Lord is kind and I'd rather be punished by him than by anyone else. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன்,
இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றார். என்ன சொல்கிறாரு? நாம் கர்த்தருடைய கையில், நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கேன், நான் கர்த்தருடைய கையில நம்ம இப்ப விழுவோம். அவருடைய இரக்கம் மகா பெரியது, மனுஷனுடைய கையில நம்ம விழாதிருப்போமாக என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவருடைய இரக்கங்கள் எப்படியா இருக்கிறது? மகா பெரிய இரக்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ மனுஷர் கையில விழுந்தோம்னா நம்ம என்ன செய்வான்? நம்மள ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். ஆனா மனுஷன் கையில என்ன இருக்காது? இரக்கம் இருக்காது. அப்புறம் அவன் என்ன செய்ய மாட்டான்? இரக்கத்தை விரும்புகிறவனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம யாருடைய கையில் விழ வேண்டும்? நம் தேவனுடைய கரத்திலே நாம் விழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய இரக்கங்கள் அப்போ எப்படியா இருக்கிறது? மகா பெரிய இரக்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா இரக்கங்களை பார்க்கிலும் யாருடைய கிருபை பெரியதாக இருக்கிறது? தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இரண்டாவது தேவனுடைய இரக்கங்கள் உருக்கமானது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இரக்கம் பெரிய இரக்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இரக்கம் என்பது உருக்கம். ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஐயோ மனம் இறங்குகிறோம் இல்லையா? ஐயோ இப்படி யாரும் இருக்கிறாங்களே இப்படின்னு சொல்லி நம்ம உருக்குகிறோம். அதே போல தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? மனம் உருக்கம் உள்ளவராக, இரக்கங்கள் உருக்கமானது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 61:16. இல்ல 61. கர்த்தாவே கடாட்சி தரலும். May he always rule with you, God, at his table, at his side. May your love and loyalty watch over him. கடாட்சி தரலும் வரும். கடாட்சி தரலும்னா இரக்கமாயிரும். தப்பா எழுதிருக்கேன். 16 பார்க்கலாம். சரி, ஓகே. ஆனா அப்ப அவருடைய இரக்கம் எப்படியா இருக்கிறதா? உருக்கமானதாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படிப்பட்ட இரக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? அந்த இரக்கங்கள் உருக்கமானதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்கு வேதத்துல ஒரு விளக்கம் பார்க்கலாம். 103:13. சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நிறைய வீடுகளில் நம்ம பார்க்கும்போது அப்பா என்ன செய்வாரு? சில சமயம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவா இருப்பாரு. பிள்ளைங்க கொஞ்சம் ஏதாவது வாழ்த்தனம் பண்ணா கொண்டாலாம் என்ன செய்கிறவரா இருப்பாரு? அவங்கள பனிஷ் பண்றவங்களாக, அவங்களுக்கு அடிச்சு திருத்துறவரா இருப்பாரு, கொள்வாரு. வீட்லயே பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, முட்டி போட சொல்லுவாரு. இப்படியெல்லாம் என்ன செய்கிறவங்க இருப்பாங்க. அப்பா என்ன செய்வாங்க இருப்பாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்களா இருப்பாங்க. ஆனா அடிச்சுட்டா கூட அவர் திரும்ப என்ன செய்வாரு? திரும்பியும் அவர் ரொம்ப மனம் இறங்குகிறவராக இருப்பாரு. நிறைய வீட்டுல எல்லாம் பார்க்கும்போது ஐயோ என் பிள்ளைய நான் அப்புறம் அடிச்சிட்டேனேன்னு சொல்லி அப்புறம் என்ன செய்வார்? கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்கறதோ, பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறதோ, அப்படியே கோவத்தோடயே இருந்துட மாட்டாரு இல்லையா? அப்புறமா பிள்ளைங்க மன்னிப்பு கேட்டா, அப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? மனம் இறங்குகிறவராக இருப்பார் என்று சொல்லி பார்ப்போம். அப்போ ஒரு தகப்பனே மனம் இருக்கும் பொழுது அப்போ தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? உருக்கமான இரக்கங்களினாலே நம்மை முடிசூட்டுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அப்பா அவ்வளோ திடகாத்திரமான ஆளா இருந்தா கூட பிள்ளைங்க அழும்போது உடனே என்ன செய்வாங்க? மனம் இறங்குகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அது போலத்தான் தேவனுடைய இரக்கம் எப்படியானதா? உருக்கமானது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நான் மூன்றாவது பார்க்கும்போது அவருடைய இரக்கத்துக்கு என்னவே இல்லையா? முடிவே இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். புலம்பல் 3:22, லேமெண்டேஷன் 3:22-23. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய
நாம் நிர்மூலமாகாதிருக்கின்றது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவில்லை. ஒன்று நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய இரக்கம் எப்படியானது? எல்லா இரக்கங்களை பார்க்கிலும் மகா பெரியது என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, அவருடைய இரக்கமானது எப்படியா இருக்குதா? உருக்கமானதா இருக்குது. அப்படியே மெல்ட் ஆயிடும். அப்படியே ரொம்பவும் அவர் என்னத்தான் ஸ்ட்ரிக்டானவராக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க வந்து இறங்கி மன்னிப்பு கேட்கும் பொழுது, அவர்கள் கஷ்டப்படும் பொழுது அவருடைய என்ன செய்ய இறங்குகிறவராக இருக்கிறார் என்று உருக்கமாகுகிறவராக இருக்கிறார். முடிவில்லாத ஒரு இரக்கமா, அதுக்கு வந்து அதுக்கு முடிவே இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் காலையில வர வர அந்த இரக்கங்கள் எப்படியா இருக்குதா? புதுசு. ஒவ்வொரு நாளுமே அவருடைய இரக்கம் புதியதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். புதியது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு காலையும் புதிதாக இருக்கிறதெல்லாம் புதியதாக இருக்கிறது, அது முடிவில்லாதது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ மனுஷனுடைய இரக்கம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த இரக்கம் எல்லாம் இருக்கும் வரும். அப்புறமா என்ன செய்யணும்? அந்த இரக்கம் எல்லாம் கொஞ்ச நாள் ஆயிட்டோம், ஆளுங்கள்லாம் என்ன செய்வார்கள்? மாறி விடுவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நிறைய இடங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய இரக்கத்துக்கு முடிவு கிடையாது. அவருடைய இரக்கங்கள் எல்லா இரக்கங்களை விட மகா பெரியது என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்? நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 54:8 பார்த்த அதே வாக்கு தத்துவத்துல ஆண்டவர் முதல் பகுதியில என்ன சொல்றாரு? அது இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா? நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு. அதுக்கு முதல்ல என்ன சொல்கிறார்? அதுலயே ஃபர்ஸ்ட்ல இருந்து For a while I have turned away in furious anger. Now I will have mercy. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன் என்று சொல்கிறார். அற்ப காலம்னா என்ன? அற்ப காலம். அற்ப காலத்துல ஒரு லிட்டில் ராத் தான் அவர்கிட்ட, சின்ன ஒரு கோபம் தான். அந்த கோபத்தினால தான் அவர் என்ன சொல்றாரா? என் முகத்தை நான் வந்து மறைத்தேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பார்க்கும்போது நம்முடைய தேவன் என்ன செஞ்சாரா? கோபம் அடைஞ்சாராம். கோபத்தினால என்ன செஞ்சாரு? முகத்தை மறைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இரக்கத்தினால் ஆண்டவர் என்ன செய்யறாரு? திரும்பவும் என்ன செய்யறாரு? நம்மிடத்துல வருகிறார். உடனே அதே வசனத்தான் இருக்கிறது பார்க்கிறோம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருக்கணும்? ஏன் அவர் நம்ம மேல கோபமா இருக்கணும்? அற்ப காலம் மூண்ட கோபத்தினால என்ன சொல்கிறார்? உண்மையில நான் கோபமா இருந்தேன்னு சொல்லி. ஏன் ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருக்கும்? இப்பதானே நம்ம வாசிச்சோம். ஒரு தகப்பன் இறங்குகிறது போல நான் உனக்கு இறங்குவேன்னு பார்த்தோம். அப்புறம் என்னுடைய இரக்கத்துக்கு முடிவில்லைன்னு பார்த்தோம். என் இரக்கம் எல்லா இரக்கங்களையும் பார்க்கலாம் பெரியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2, எபிசியன்ஸ் 3 3 படி. 2ஆம் அதிகாரம் chapter 2. Once we were also ruled by the selfish desires